அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் திருநாள கிறிஸ்தவர்களும் கொண்டாடலாமா இல்ல மத்த மதத்தினருக்கு மட்டும்தானா? கிறிஸ்தவர்களும் ஜாலியா கொண்டாடிட்டு தாங்க இருக்காங்க. ஆனா எல்லோரும் இல்ல. தொடக்க நூல் 1:11 கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பழ மரங்களையும் அந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. விடுதலை பயணம் 23:16 வயலில் நீ விதைத்து உன் உழைப்பின் முதற்பலன் கிட்டும்போது அறுவடை விழாவும் ஆண்டு தொடக்கத்தில் வயலில் இருந்து உனது உழைப்பின் பயனை ஒன்று சேர்க்கையில் சேகரிப்பு விழாவும் எடுக்க வேண்டும். இது தமிழர் திருநாள், மற்ற மதத்தினர் திருநாள் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. உணவு உண்ணும் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு நன்றி சொல்லி ஆண்டின் தொடக்கத்திலேயே இந்த திருநாளை கொண்டாடணும். தொடக்க நூல்ல சொல்லப்பட்டது போல இது கடவுள் நமக்காக உருவாக்கி இருக்கிறாரு. கடவுள் படைப்பான இந்த உணவை நம்ம ரசிக்கலாம், சாப்பிடலாம், கொண்டாடலாம். உணவு சம்பந்தமான அறுவடை மட்டும்தான் நடக்குதா என்ன? விவிலியத்துல இன்னும் மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? லேவியர் 23 22 மற்றும் இணைச்சட்டம் 24 19 அறுவடை செய்யும் போது வயலோரத்தில் இருப்பதை முற்றிலும் அறுத்து விடாமலும் சிந்தி கிடக்கும் கதிர்களை பொறுக்காமலும் இருங்கள். அதை எளியவருக்கும் அந்நியருக்கும் கைம்பெண்களுக்கும் விட்டு விடுங்கள். இவ்வாறு செய்தால் கடவுள் உங்கள் செயல்களுக்கு ஆசிர்வதிப்பார். நம்ம அறுவடை செய்பவரா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எந்த துறையில வேலை செய்பவரா இருந்தாலும் உணவு இல்லாதவர்களுக்கு உதவலாம். கடவுளும் நம்மளை ஆசிர்வதிப்பாரு. திருப்பாடல்கள் 126 இறை வார்த்தை 5 கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கலாத்தியர் 6:9 நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். என்னங்க, கண்ணீரோடு விதைச்சா கண்ணீரை அறுவடை செய்வோமான்னு பயப்படுறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம உடல் வலி, மனவேதனை, கண்ணீரோடு இருக்கும்போது கூட மனம் தளராமல் கடமையை, நல்ல செயல்களை, உதவிகளை விதைச்சோனா தக்க காலத்துல அக்களிப்போடு அறுவடை செய்வோங்க. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தை 37 இயேசு தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. நிறைய பேர் கடவுளை தெரியாம இருக்கிறாங்க. கடவுள்கிட்ட இன்னும் வராம இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லையேன்னு தான் இந்த வசனத்துல சொல்லப்படுது. நம்ம மைக்கில் தான் பேசணும்னு இல்லைங்க. நம்ம ரோட்ல போய் கத்தி சொல்லணும்னு இல்லைங்க. நம்ம கூட இருக்கவங்க கிட்ட இயேசுவை பத்தி சொல்லலாம். அவங்கள இயேசுகிட்ட கூட்டிட்டு வரலாம். நம்மளுக்கு பேச தயக்கமாவோ பயமோ இருந்தா கடவுள்கிட்ட அவங்கள மனம் மாறுறதுக்காக வேண்டிக் கொள்ளலாம். மற்றவங்களையும் அவங்களுக்காக வேண்டிக்க சொல்லலாம். ஆனா வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா இயேசுவை பத்தி பேசுவோங்க. இயேசுகிட்ட மற்றவங்களையும் கூட்டிட்டு வருவோம். மத்தேயு நற்செய்தி 13 39 அறுவடை உலகின் முடிவு, அறுவடை செய்வோர் வானதூதர். திருவெளிப்பாடு 14 15 மற்றொரு வானதூதர் கோவிலில் இருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி, உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது, மண் உலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். கலாத்தியர் 6:8 இறைவார்த்தை தம் ஊன் இயல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வர். ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலை வாழ்வை அறுவடை செய்வர்.
உலக முடிவுல வானதூதர் எதை அறுவடை செய்ய போகிறாரு? நெற்கதிர்களையா இல்ல உலக உருண்டையா? திருவெளிப்பாட்டுல மண்ணுலகம்ட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது நம்மளதாங்க, நம்ம ஆன்மாவதாங்க. கடவுள் தனக்கு பிடிச்ச உணவா நம்மையே அறுவடை செய்கிறாரு. நம்ம ஊன் இயல்புக்கேற்ப வாழ்வ விதைச்சோனா அழிவையே அறுவடை செய்வோம். அதுவே தூய ஆவியின் வாழ்வ விதைச்சோனா தூய ஆவி அருளும் நிலை வாழ்வையே அறுவடை செய்வோம். இயேசு கூட தன் உடலையே நம் அனைவருக்காகவும் தருகிறாரு. டிசம்பர் 25 விதைக்கப்பட்டு வளர்ந்து பெரிய வியாழக்கிழமையில் தன் உடலையே நமக்காக தருகிறார். அதையே தினமும் திருப்பலியில் நினைவாக செய்யப்படுகிறது. இயேசுவின் திருவுடலை உண்ணும் எவரும் நிலை வாழ்வை அறுவடை செய்வர். உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். Jesus loves and bless you all.